சுழல் காற்று போல. ரொம்ப வேதனையோட வந்தேன். ஏன்னா என் வீட்டுக்காரருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. 3வது மாசம் 24ஆம் தேதி. அந்த டைம்ல நான் ஜபமும் பண்ண முடியல. ஆனா உபவாசம் இருந்து ஜபம் பண்ணாலும் என்னால நிம்மதியா பார்க்க முடியல. ஆனாலும் இந்த ஜபத்துல எப்படியாவது கலந்துக்கணும், எனக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்ற ஒரே நம்பிக்கையோட வீட்டுல இருந்து வந்தேன். என் புருஷன் பேரை சொல்லி கூப்பிடணும், என்னோட பேரை சொல்லி கூப்பிடணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிட்டேன் ஆண்டவர்கிட்ட. ஆனாலும் அன்புன்ற பேர்ல யாராவது இருந்தா வாங்கன்னு சொன்னாங்க, வேலுன்ற பேர்ல வாங்கன்னு சொன்னாங்க. அந்த நேரத்துல ஆண்டவர் தொட்டதுக்கு கோடி நன்றி. கை நல்லா தூக்க முடியுதா? நல்லா இருக்கா? பிள்ளைகள பேர் கூப்பிட்டு சொன்னா நேற்று என் பேர் சொன்ன இன்னைக்கு பிள்ளைகள பேர் சொல்லி அவருக்கு தலைமுறையை பற்றி சொல்லணும்னு நினைச்சேன். கூப்பிட்டு வந்தோடனே முதல் பேரே பிள்ளைகளா இருந்தாலும் கூப்பிட்டீங்க. சுய காத்து மாதிரி என்ன வந்து தொட்டு நக்கி தள்ளனாரு திரும்பி ஆணி பாய்ந்த கரம் வந்து என்ன தொட்டுது. ஆணி படிந்த கரம் வந்து நீங்க சொல்லும் போது பனி போல என் மேல இறங்குனுச்சு. அது எனக்கு பனி போல இறங்கும் போது ஆண்டவர் என்ன தொட்டும் போது எனக்கு செல்வீட்டு கூப்பிட்டு எனக்கு சுழல் காற்று போல வந்து சுழண்டு அப்படியே போய் விழுந்துட்டீங்க. ஒரு அக்கடி அப்படியே டக்குன்னு அப்படி வீங்குது. வீந்து இந்த கை எனக்கு தூக்க முடியாது, இப்படி பண்ண முடியாது. அந்த அக்கடி வீழ்ந்ததுல நல்லா வேகமா தூக்கி காட்டுங்க. அந்த தோள்பட்டுல இருக்கிற வலி ஏசப்பா எடுத்து போடுறேன்னு பாசிட்டிவா சொன்னாரு. இப்போ வந்து நான் எப்படி தூக்கி பாக்குறேன், நிக்க வச்சு பாக்குறேன், எப்படி பண்ணாலுமே எனக்கு வலியே இல்ல. பேசினது என்னன்னா, அந்த ஊழியக்காரருடைய கண்ணை அப்படின்னா, நீ கண்ணே பார்த்து கொண்டது அந்த அக்கினி உன் மேல விழுந்து, அப்ப அந்த அக்கினி என் மேல